பார்க்க போற டிஷ் நோ பேக் ப்ரௌனி. அதுக்கு தேவையான பொருட்கள் டேட்ஸ், பீனட் பட்டர், கோகோ பவுடர், பாதாம் பிசின், வெனிலா எசன்ஸ், எலாய்ச்சி அண்ட் கிரவுண்டட் பிஸ்தா. ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து பேஸ் தேவை. நம்ம உங்க மைதா யூஸ் பண்றாங்க ட்ரெடிஷ்னலா. நம்ம பேஸ்க்கு என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து டேட்ஸ் யூஸ் பண்ண போறோம். நான் வந்து ஒரு 20 டேட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்க நிறைய பண்றதா இருந்தா ஒரு 20-25 இல்ல ஒரு 30 டேட்ஸ் கூட எடுத்துக்கலாம். உங்களோட எவ்வளவு அளவு வேணுமோ அந்த குவான்டிட்டி தகுந்த மாதிரி நீங்க வந்து டேட்ஸ் எடுத்துக்கணும். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு மெயின் பேஸ். ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம கொஞ்சம் குட்டி குட்டி பீஸா கிரைண்ட் பண்ணிப்போம். இது வந்து நான் சீட்ஸ் எடுத்த டேட்ஸ் வச்சிருக்கேன். இப்போ நம்ம டேட்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிரவுண்ட் ஆயிருச்சு, சின்ன சின்ன பீஸ் ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம மீதி இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணா கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பாதாம் பிசின் ஆட் பண்ண போறோம். இது வந்து நான் 2 ஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் கோகோ பவுடர் ஆட் பண்ண போறோம். இது வந்து நம்ம வந்து 4 ஸ்பூன்ஸ் போட போறோம். அப்புறம் பீனட் பட்டர் ஆட் பண்ண போறோம். பீனட் பட்டர் வந்து அதுவும் நம்ம 4 ஸ்பூன்ஸ் போட போறோம். நம்ம ஆட் பண்ற எந்த இன்கிரீடியன்ட்டுமே நம்ம வந்து ஸ்டவ்ல குக் பண்ணணும்னு தேவை கிடையாது. அதனால இது வந்து நோ பேக் ப்ரௌனி. கொஞ்சம் ஏலக்காய் வந்து நான் கிரவுண்ட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க முழு ஏலக்காய் இருந்துச்சுன்னா அதுவுமே 1-2 உங்க டேஸ்ட் தகுந்தபடி நீங்க போட்டுக்கலாம். நான் இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். லாஸ்டா ஃபைனல் டச் வந்து நம்ம வெனிலா எசன்ஸ் தான். இது வந்து ஏன்னா அந்த ஃபிளேவர் கொடுக்கறதுக்காக நம்ம ஆட் பண்றோம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து நான் பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் போடுறேன். இன்னும் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா இதோட எசன்ஸ் வந்து நமக்கு நல்லா இருக்கும், டேஸ்ட் தரும் நம்ம ரெசிபியில. இப்போ நம்ம எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா பல்ஸ் மோட்ல கிரைண்ட் பண்ணுவோம். ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணிட்டு திருப்பி கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி விட்டு விட்டு கிரைண்ட் பண்ணலாம். அப்பதான் நம்மளுக்கு வந்து ஸ்டிக் ஆகாம இருக்கும். நம்மளுக்கு அடிஷனலா வாட்டர் எதுவும் சேர்த்துக்காம நம்மளால கிரைண்ட் பண்ண முடியும். சரிங்களா? அப்பப்போ கிரைண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டேட்ஸ் ஃபர்ஸ்ட் போட்டதே ஏன்னா இந்த மாதிரி ஃபுல்லா கிரைண்ட் பண்றப்போ டேட்ஸ் நம்மளுக்கு கிரைண்ட் ஆகாது. இப்போ நம்ம டேட்ஸ் ஃபர்ஸ்ட் கிரைண்ட் பண்ணதுனால இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம பல்ஸா அடிச்சாதான் உங்களுக்கு வந்து ஈஸியா கிரைண்ட் பண்ண முடியும் விட்டு விட்டு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி க்ளூவியா இருக்கும். இது வந்து ஃபட்ஜ் ப்ரௌனின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதோட கன்சிஸ்டன்சி வந்து ஃபட்ஜ் மாதிரி இருக்கும், கேக் மாதிரி இருக்கும். அதான் அதோட மீனிங். இப்ப நம்ம கிரவுண்ட் பண்ணிட்டோம் இல்லையா, இதை வந்து நம்ம செட் பண்ணணும். நான் இந்த மாதிரி செமி சர்க்குலர் ஷேப் இருக்கிற ஒரு பேஸ் எடுத்திருக்கேன். நீங்க வந்து வீட்ல நார்மல் டிஃபன் பாக்ஸஸ் இருக்கும், நீங்க அதையுமே பட்டர் இல்ல கீ வச்சு பிரஷ் பண்ணிக்கலாம். அதுல நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதுல பட்டர் பேப்பர் வச்சிருக்கேன், நான் பட்டரும் போட்டு ரெடியா வச்சிருக்கேன். ஸோ நம்ம அதுல வந்து இதை வந்து செட் பண்ணிடலாம். கொஞ்சம் இதை வந்து ஸ்டிக் ஆகும், அதனால ஒரு நைஃபும் எடுத்துக்கோங்க. இது நீங்க அடிஷனலா ஸ்வீட் போடாததுனால நீங்க சுகர் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்குமே கொடுக்கலாம். ஏன்னா பேசிக்கலி டைரக்ட் சுகர் கொடுத்தாதான் உங்களுக்கு சுகர் குளுக்கோஸ் பிளட் குளுக்கோஸ் வந்து ஈஸியா அப்சர்வ் ஆகும். பட் இந்த மாதிரி கொடுக்குறப்போ இது வந்து டைஜஸ்ட் ஆக டைம் ஆகும். ஸோ உங்க சுகர் லெவல்ஸ் வந்து அவ்வளவு ஈஸியா ரேஸ் ஆகாது. ஸோ இது டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லியும் கூட. அதுக்கு ரொம்ப சாப்பிட வேணாம், எப்பயாவது ஒரு வாட்டி சாப்பிடுங்க. இது செட் பண்றதுதான் கொஞ்சம் டைம் ஆகும். ஆக்சுவலி நம்ம கிரைண்ட் பண்றப்ப கூட அவ்வளவு டைம் எடுக்காது. இது வந்து நம்ம ஸ்டிக் ஆகுறதுனால கீ இல்ல பட்டர் ஏதாவது வச்சுக்கோங்க. லைட்டா அதை டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்றப்போ நல்லா கொஞ்சம் ஸ்டிக்கியா இல்லாம இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நலிசா நம்மளால மூவ் பண்ண முடியும். உங்களுக்கு தேவையானதுக்கு நீங்க டிப் பண்ணி இதை மூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு லேயர் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நம்மளுக்கு ஒரு அழகா ஷேப் வந்துருச்சு. ஜஸ்ட் சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் தான் பண்ணும். ஷேப் பர்ஃபெக்டா இருக்கணும்னு தேவையில்லை. பட் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த டைப் நீ பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஈவனா ஒரு ஷேப் எடுத்துட்டு வந்துட்டோம் இல்லைங்களா. இதுல வந்து நான் அடிஷனலா கொஞ்சம் ஏதாவது நட்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். உங்க விருப்பம், நீங்க கிரேப்ஸ் போடுறதா இருந்தாலும் போடலாம், இல்ல ஃபுல்லா நட்ஸ் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். இந்த பிஸ்தா பாதாம்லாம் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த கிரவுண்டட் திங்ஸ் நான் போடுறேன். நீங்க ஃபுல்லா வேணும்னாலும் நீங்க அப்படியே போட்டுக்கலாம், இல்ல உங்களுக்கு வேணும்னா அப்படியே விட்டுடலாம். சில பேருக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும், நீங்க சாக்லேட்டை மெல்ட் பண்ணி இது மேல ஒரு லேயராவும் போட்டுக்கலாம். இது மேல நம்ம என்ன ஸ்டஃபிங் போடுறோமோ அதுக்கப்புறம் திருப்பி ஸ்பூன்ல ஜஸ்ட் ஒரு மாதிரி லைட்டா பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் அது அதுக்குள்ள செட் ஆகும். இது நீங்க அப்படியே ரூம் டெம்பரேச்சர்ல விட்டீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுருங்க. அப்படி இல்ல நீங்க ஃப்ரிட்ஜ்ல செட் பண்றதா இருந்தா ஒரு 5 to 6 மினிட்ஸ் போதும் ஃப்ரிட்ஜ்ல செட் பண்றதுக்கு. செட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து கட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ செட் பண்றதுக்கு நம்ம அந்த டைம் கொடுப்போம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ்ல இருந்து செட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம நோ பேக் ப்ரௌனி.
இது வந்து உங்களுக்கு வேணா நீங்க இன்னும் ஃப்ரீசர்ல செட் பண்ணீங்கன்னா ஒரு 5-10 மினிட்ஸ் விட்டீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆயிரும். அப்போ நீங்க வந்து அந்த ஷேப்ல எடுத்துக்கலாம். இதர் ஸ்கொயர் ஷேப், ரெக்டாங்கிள், இல்லைன்னா நீங்க ஸ்டார் ஷேப் மாதிரி ஷேப் கட்டர்ஸ் கிடைக்கும். அதுல இருந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட நோ பேக் ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு நான் உங்களை வேறொரு டிஷ்ஷோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.